ஈழத்தமிழர்களை வைத்து ஒரு கட்சி உருவாகுச்சு. ரொம்ப பலமா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, இப்ப என்ன எங்க செந்தமிழன் சீமான் அண்ணா தான் அப்படின்னுவீங்க. எனக்கும் பிடிக்கும். ஆஃப்கோர்ஸ். ஏன் தெரியுமா? நமக்காக, நம் மொழிக்காக, நம்மவருக்காக பேசிய ஒரு செந்தமிழன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் கூட அவருடைய பிரச்சாரங்களுக்கெல்லாம் கூட இங்கிருந்தும் பணங்கள் நம்ம அனுப்பினோம். ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அந்த உதவியை நம்ம செஞ்சிருக்கோம் அவருக்கு. அதனாலதான் அவரோட கட்சி அவரால் மென்மேலும் வளர்த்து கொள்ள முடிஞ்சது. அவருக்கு அடியாள் என்ன, பாடி கார்டு என்ன அப்படின்னு இந்த இப்ப குலைச்சிட்டு இருக்காரு ஒருத்தர். வன்மம் கொண்டு விஜய் அவர்கள் மீது சாட்டை, அவரை சாட்டைக்கு சரியான சேட்டை கூட. அதாவது மிஸ்டர் சாட்டை அவர்களே, நீங்க எமது தமிழ் மக்கள், எமது மதிப்புக்குரிய மாபெரும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உடைய உச்சரிப்பை சொல்லி சொல்லி, அவருடைய பெயர் உச்சரிப்பை சொல்லி சொல்லி தங்கள் கட்சி வளர்ந்தது என்றால் மிகையாகாது. ஆனா நீங்க இப்ப விஜய் அவர்கள் மீது வன்மத்தை கக்குவதற்கான காரணம் என்னவோ? ஏன்னா இலங்கையில போர் முடிஞ்ச அந்த காலகட்டத்துல எல்லாரும் சேர்ந்துதான், இந்த கருணாநிதி அவங்க எல்லாமே சேர்ந்துதான், திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் படுகொலியில எங்களுடைய மக்களை தொலைச்சோம். நாங்க எல்லாத்தையும் உதவிக்கியா நின்றது நீங்க எல்லாம் தான். அப்படி இருக்கும்போது அதுல இருந்து வெளியில வந்தார் சீமான் அவர்கள். அது ஒரு பெருங்கதை. ஓகே, அதை விட்டுறலாம். எங்களுக்காக அதை வச்சு கட்சிகள் வளர்த்தீங்க, அதெல்லாமே ஓகே. ஆனா என்னோட ஒரே கேள்வி, அப்படி வரவில்லையே இங்க விஜய் அவர்கள். தன் நாட்டு மக்கள், தன்னுடைய மக்களுக்கு என்ன தேவை, எவ்வளவு பலவீனமா இருக்குது, இந்த அரசியலை எப்படி தான் மேற்கொண்டு எடுத்துட்டு போகணும்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் நீங்க வந்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்னத்துக்கு இவ்வளவு காண்டாகுறீங்க? இப்ப சமீப காலமா நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி, தமிழீழ கட்சின்னு வர்றதுக்கு பிரபாகரன் அவர்களுடைய பேரை சொல்லி உச்சரித்து உங்க அண்ணா கட்சி நடத்த ஆரம்பிச்சத காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அகதிகளா இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களை நீங்க எப்படி வச்சிருக்கீங்க அங்க? இன்னும் அகதிகளா? இது உங்ககிட்ட கேக்குற கேள்வி. அதே போல நீங்க இப்ப சொல்றீங்களே, திமுகவை சார்ந்த நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களை அப்படியே இப்ப அப்படியே தூக்கி பூக்கூடையில வைக்கிறீங்களே, அவரை நீங்களும் திட்டி தான் இந்த கட்சியவே நீங்க வளர்த்தீங்க. அதுவும் உண்டு. இப்ப என்ன புதுசா பாசம் முளைச்சிருச்சு? எல்லாரும் டேர்ன் பண்ணி விஜய் அண்ணா கிட்ட நிக்கிறீங்க, அவ்வளவு சொம்பு தூக்குறீங்க, அவ்வளவு பெட்டி வாங்கியிருக்கீங்க அங்க, அதானே பேசுறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா உங்க கூட வாக்குவாதம் பண்றதுக்கு நான் ரெடி.